சரித்திரம்னு சொல்ற மகாபாரதத்துக்கும் மாம்பாறை முனியப்பன் கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பிறந்தது பனையூறு மண்ணு, மருத நாயகம் என்பது பேர்களில் ஒன்று, வளர்ந்தது பகையோட நின்று, இங்கு தொடங்குது சரித்திரம் ஒன்று. கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஆக்டிவாலே வந்திருக்கேன். அப்போனா எந்த ஊர்லேருந்து நான் வந்திருக்கேன் கமாண்டில் நீங்களே. அது மட்டும் இல்லாம இந்த கோவிலுக்குள்ள ஆண்களுக்கு மட்டும்தான் அனுமதி, பெண்களுக்கு அனுமதியே இல்லைன்னு சொல்றாங்க. எந்த வித வழிபாடா இருந்தாலும் ஆண்கள் மட்டும்தான் கால் வைக்க முடியும். ஒரு பெண்ணால தனக்கு கிடைக்க வேண்டிய பணம் கிடைக்கலன்னு சைனவ மகரிஷி சாப விட்டனாலதான் எந்த ஒரு பெண்ணும் கால் வைக்க முடியலன்னு சொல்றாங்க. கோயிலோட சிறப்பு பாத்தீங்கன்னா வசூலாகாத பணமும் வசூலாயிடும் சொல்றாங்க. தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, கர்நாடகான்னு எல்லா பிசினஸ் மேன்ஸும் வந்துட்டு போறாங்க. அது மட்டும் இல்லாம பில்லி சூனியோனாலும் இங்க வழிபாடு உண்டு. வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா இங்க வந்து வழிபட்டு போங்க. இந்த மாம்பாறை முனியப்பன் கோயில் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒட்டன்சத்திரத்துக்கும் தாராபுரத்துக்கும் நடுவுல இருக்கிற மலையில தான் லொக்கேட் ஆயிருக்கு, திண்டுக்கல் மாவட்டத்துல. கோவிலுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 சாமி இருக்கு, ஆனா போன் அலோ பண்ணல. இங்க இருக்கிற ஐயா கிட்ட கேட்டோம். கோயிலுடைய வரலாறு எப்படின்னு கேட்டா, கிழவர் இருக்கிற சாமி மாமிசம் சாப்பிடுறோம், மேவர் இருக்கிறது வந்து சைவம். பொம்பளைக்கு வரக்கூடாது. ஆம்பளை என்ன செய்யணும்னா பின்னீர் தான் பூசிட்டு போவோம், பூசத்தோட சரி எடுத்துட்டு போறது கிடையாது. இதனாலயே நானு சோலோவா வந்திருக்கேன். கெஸ் பண்ணுங்க எந்த ஊர்ல இருந்து நான் வந்திருக்கேன்னு. மறக்காம ஃபாலோ பண்ணிருங்க. ஓகே, அவ்வளவுதான். டாடா பாய்.